Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால காலையிலேயே மீன் வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி மீன் வச்சு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம், அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் ஃபிஷ்ஷை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான மீன் வாங்கி வச்சுருக்கேன். வெள்ளை வாவலும் வாங்கியிருந்தேன், ஊளி மீனும் வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம மலபார் ஃபிஷ் கறி நல்ல ஸ்பைஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்களும் வெங்காயம், தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தயிர், மசாலா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்குமே தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாமே நான் உங்களுக்கு தாளிக்கையில் அதோட அளவுகள் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்துருக்கோம். வெள்ளை வாவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முள் இல்லாத கட்டியான மீனாக எடுத்துக்கிட்டால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். மலபார் ஃபிஷ் கறிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக தட்டையாக லேசாக இருக்க மீனாக யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இந்த சின்ன சின்ன மீன் துண்டை போட்டு செய்ய போகிறேன். இந்த பிரியாணிக்கு நம்ம அரிசியை கொஞ்சம் வடித்து அதுக்கப்புறம் தான் அதில் சேர்ப்போம். அதனால் அரிசி நல்லா ஊறி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது ஊறட்டும். பாஸ்மதியை ஊற வைக்கல பார்த்திங்கன்னா முதல்லையே 2 தடவை நல்லா கழுவிடுங்க. ஊறின பிறகு நம்ம கழுவுனோன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அரிசி ஊறுற நேரத்துலேயே நம்ம மீனுக்கு தேவையான மசாலா தடவி அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மீன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப நேரம் ஊறணும், ஓவர் நைட் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 1 hour 2 hours ஊறினா நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதோட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா. இது என்ன பிரியாணி மசாலானா நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல, ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் இந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் கடையில் உள்ள பிரியாணி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற நேரம் இதையும் ஊற வச்சிடலாம். மலபார் ஃபிஷ் கறி அப்படிங்கிறதும் மீனை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு தேங்காய் பால் கறியில் நம்ம வேக வைப்போம். அதனால் அதுக்குமே நம்ம மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க வேண்டாம். பிரியாணி மசாலா கிடையாது. நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஆனால் மல்லித்தூளெல்லாம் சேர்க்க வேண்டாம். மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு உப்பு, மிளகாய்த்தூள், விருப்பப்பட்டால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் நல்ல மீன் காரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் பிழிஞ்சு இதையும் மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அரிசி, மீன் ரெண்டுமே ஊறி இருக்குது. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மீனை 2 பக்கமும் 3 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதே சமயம் நல்லா கிறிஸ்பி ஃப்ரையும் பண்ணக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் தான் அது பொரிஞ்சு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் கிரேவியில் அது வேகும். கிரேவியில் வேகையில் தான் உங்களுக்கு பிரியாணியில் அந்த ஃப்ளேவர், வாசம் எல்லாமே இறங்கும். ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணாக்கில் திருப்பி போட்டு அதே மாதிரி 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது திரும்ப நம்ம கிரேவியில் சேர்ப்போம். அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதுக்கு நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட்டை, கிராம்பு, ஏலம் ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது பொரியட்டும். இன்றைக்கி நான் எடுத்திருந்த அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இருந்தது. 2 கப்புக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கையில் நம்ம அடுப்பில் வந்து தண்ணி வச்சிடலாம் ரைஸுக்கு. ஏன்னா அதில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்தோன்னா அந்த தண்ணியில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிட்டே இருக்கும். நான் லோ ஃப்ளேமில் தான் தண்ணியை போட்டிருக்கேன். ஒரு பக்கம் மலபார் ஃபிஷ் கறிக்கு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். முதல்ல ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்ம கிரேவி வந்து கடைசியில் கூட வச்சுக்கலாம். இது நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மீனை பொரித்து எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன மீன்கிறதுனால சட்டுன்னு பொரிஞ்சிடும். வெங்காயம் வதங்கினாக்கில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கணும். தக்காளிலேயே நம்ம உப்பு சேர்த்துட்டா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம மீனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ரைஸ் வேக வைக்கலையும் உப்பு சேர்ப்போம். உப்பு பார்த்துட்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பிரியாணிக்கு நம்ம தண்ணியில் உப்பு சேர்க்கல பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கல உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் வந்து கிரேவியில் சேரையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு தூக்கலாக இருக்கணும். 2 பே லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது அந்த ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் பிரியாணி மசாலாவாக இருந்தால் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஜாய் ஜீரா இதை போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விடுவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம மீன் துண்டை சேர்க்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் துண்டை இதோட சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் ஓவர் குக்லாம் ஆகாது. இந்த கிரேவியில் அந்த மீன் துண்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 4 நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி போட்டு வச்சிடணும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி அதில் சேர்த்துடலாம். இதில் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்த பிறகு தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி அரை வேக்காட்லேயோ 3/4 வேக்காட்லேயோ நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அரிசி அதுலேயே வெந்துடும். ஆனால் ஃபிஷ் கிரேவியில் உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கிரேவியில். அதனால் ஒரு 80% 90% குக் ஆன பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 6 நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி ரெடி ஆகிடும். நம்ம 4 நிமிஷத்தில் அந்த மீன் துண்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபிஷ்ஷை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் தம் போடலாம். ஆனால் இதை மேலே எடுத்து ரைஸ் போட்டு அதுக்கு மேலே வச்சு போடல இன்னுமே வந்து உங்களுக்கு மீனெல்லாம் உடையாமல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். அரிசியுமே நல்லா கரெக்டாக வந்துட்டு நல்ல நீளமாக விரிஞ்சிட்டு நம்ம கையில் வைக்கல ஒரு 2-3 துண்டாக உடையணும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வடித்து நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ் கிரேவி, அதில் சேர்த்துடலாம். ஃபிஷ் கிரேவியில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ் துண்டு, இதெல்லாம் மேலே வச்சுட்டு நம்ம மல்லி புதினா விருப்பப்பட்டால் தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயில் தம் போட்டு விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் தம் போடணும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆனால் தம் முடித்த உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஃபிஷ் போட்டுட்டு நான் மேலே கொஞ்சமாக ரைஸ் வந்து லேயர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் ரைஸுக்கு நடுவில் கூட இந்த ஃபிஷ்ஷை போட்டு தம் போட்டுக்கலாம்.
இது 10 நிமிஷம் அந்த தோசைக்கல் மேலே தம்மில் இருக்கட்டும். இந்த மீன் துண்டு எல்லாமே பொரிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து கிரேவி தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மலபார் ஃபிஷ் கறிக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெயில் தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு இந்த மீன் பொரிச்ச எண்ணெயில் நம்ம சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியில். இதில் ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ மீன் சேர்த்துருக்கோம். அந்த 1/2 கிலோவுக்கு இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இதை அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம உப்பு மசாலாலாம் சேர்த்துடலாம். தக்காளியில் முதல்ல ஒரு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குறேன். உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போதும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியோட பச்சை வாடை போய் வரணும். அந்த மாதிரி கிரேவி வரட்டும். தக்காளி நல்ல பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்தாக்கில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப தண்ணி பால் சேர்க்க வேண்டாம். நீங்கள் 1ஆம் பால் 2ஆம் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி பாலாக வேண்டாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் லேசாக ஓரங்களில் கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் துண்டெல்லாம் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்த பிறகு ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மீன்லாம் ஆல்ரெடி குக் ஆகிட்டு இந்த தேங்காய் பால் கிரேவியோடு சேர்த்து அது கொதிச்சு வரணும். கரெக்டாக 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக செட் ஆகிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த மலபார் ஃபிஷ் கறி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணிக்கு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பெரிய மீன் தான் போடுவாங்க. இந்த குட்டி மீன் போடையில் இன்னுமே தேங்காய் பாலெல்லாம் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து தம் ரெடி ஆகிடுச்சு. தம்மை அணைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் துண்டுலாம் ஒன்று கூட உடையலை. பிரியாணியும் அந்தளவுக்கு வாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.